Hi kids, welcome to our channel. ஒரு காலத்தில் எட்டயபுரம் என்ற ஒரு சிறிய நகரத்தில் சுப்பிரமணிய பாரதி என்ற ஒரு புத்திசாலி குழந்தை பிறந்தான். அவனுக்கு விளையாட்டு பொம்மைகளை விட புஸ்தகங்களும் கவிதைகளும் மிகவும் பிடிக்கும். சிறு வயதிலேயே அழகான கவிதைகள் எழுதத் தொடங்கினான். அவனின் திறமையைப் பார்த்து மக்கள் அவனை பாரதி என்று அன்புடன் அழைத்தார்கள். பாரதி வளர வளர இந்தியா ஒரு அடிமை நாடு என்பதை உணர்ந்தான். அது அவனுடைய மனதை வலிக்கச் செய்தது. ஆனால் பயமில்லை, இதயத்தில் இருந்தது துணிவு மட்டும். அவன் வாளை எடுத்துக் கொள்ளவில்லை. அதற்குப் பதிலாக பேனாவையே வாளாக மாற்றினான். அவன் எழுதிய கவிதைகள் பேசினது. சுதந்திரம், தைரியம், சமத்துவம், தாய்நாட்டின் மீது அளவில்லா காதல், ஆண் பெண் எல்லாரும் சமம் என்று பாரதி உறுதியாக நம்பினார். குழந்தைகள் பயமில்லாமல் நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் என்பதே அவருடைய கனவு. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பாரதி கனவு காண்பதையும் எழுதுவதையும் ஒருபோதும் நிறுத்தவில்லை. இன்றும் அவரின் பாடல்கள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. அதனால்தான் சுப்பிரமணிய பாரதி நமக்கு கற்றுத்தந்தார். சுதந்திரமாக சிந்திக்க, தைரியமாக பேச, நாட்டை மனதார நேசிக்க. Like and subscribe. Thanks for watching.